இன்னும் ஆளை காணா, பசிக்குதே. ஸோ வருவாயலா மாட்டாயலா? அவன் செத்துட்டான்டா. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக அபகரிக்கிறாங்க. அதில் 2-3 எடுத்து வச்சு பண்ண போகிறோம். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விக்கி கப்புள்ஸ் வந்து அபகரிச்சிட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷனை பண்ண போகிறோம். அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு என் தலைவன் ஒருத்தர் புதுசாக வந்து உருவாகியிருக்கான். அவர் யாரும் பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இவங்க வந்து ஜொமேட்டோ ஓட்டி வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வீடியோ இவங்க வந்து சொமேட்டோன்ற ஸ்விக்கி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி கப்பிள்ஸ். அது 2 பேருமே வந்து ஸ்விக்கி ஓட்டுறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க. இதில் என்ன வருத்தம்னா அந்த டெலிவரி ஆர்டர் பண்ண வேணாம்னு தான் வருத்தமாக இருக்கு. எனக்கு இந்த வீடியோ பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரோல் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணதில்லை, இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லை. என்ன ஒன்று, இவங்க ட்ரெண்டாக இருக்காங்க, அவ்வளோதான். இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாகிஸ்தான் எப்படி இருக்கு ஆபரேஷன் சிந்தூர்? ஏங்க இந்த குட்டி கொஞ்சம் சாகவே மாட்டானாங்க. என்னடா அடிக்கடிக்க திருப்பி வர, நீங்க ஃபீலிங்ஸ் பரவாடா. திடீர்னு ஒரு மொட்டு மாதிரி முளைச்சு வராங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாகிஸ்தான்ல நைட் 1:30 மணிக்கு டமால் டுமெல் 100 ஷாட் 120 ஷாட் அடிக்கிறாங்க. ஏதோ இவனே போய் இந்த களத்துல இறக்கி டம சுட்டு ஆண்ட மாதிரியே சொல்றாங்க. சொல்றத பார்க்கும்போது பச்சை குழந்தை நம்பிடும் இவன் சொல்றத பார்த்தா. கம்பெனி விஷயமா ஈராக்கு போயிருந்தேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா பட நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது ஆமா அதுல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் தான் சண்டையை தவிர இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டையே கிடையாது. அதாவது மீம்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸில் வந்து அவங்க வந்து இவங்க கிட்ட பேசுறது, மீம்ஸ் கமாண்டில் வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் பேசுறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை வேணும்னே முட்டி வர மாதிரி தான் இருக்குது வீடியோ பார்க்கும்போது. இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது, இப்போ புதுசாக வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து ஓடிடிலேயோ தியேட்டர்லேயோ ரிலீஸ் பண்ணலை. அந்த படத்துக்கு வந்து
ஐஎம்டிபி ரேட்டிங் தராதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆர் நினைக்காதீங்க, எம்ஜி ராஜவேல். சரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த படத்தை பார்த்து வந்துருவோம். நீ எல்லாம் கெத்துங்கியே, நீ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் சரிடா, எனக்குள்ள பிராண்டு என்னைக்கு அழியா தம்பி. இங்கதான் விளையாட வந்திருப்பாங்களோ. நாளை மாலை 6:30க்கு மெகா ஹிட் திரைப்படம். துரோகி என்னடா அடிக்கடிக்க திருப்பி வர, நீங்க ஃபீலிங்ஸ் பரவாடா. தம்பி, நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம், வேல், ராஜவேல்ரா. என்ன சார் ஏண்டா? அந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா தைரியம். ராஜாவோட தம்பி கொன்னோனே பயப்படாத. துரோகி அருமை எனக்கு துரோகி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி படத்துக்குல சும்மா நார்மலாக படத்தை எடுத்துருக்காரு. துரோகி இந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல தான் வரும். எதிரா வேணா இதுவும் நல்லா இருக்குங்க. துரோகி இந்திரா வேணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல வருது. ஸ்கிரிப்ட் தான் இந்த மாதிரி வராது. எந்த படத்தையும் இதே மாதிரி டைலாக் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க, பார்க்க முடியாது. என் தலையை பட்டுற தான் வரும். ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லை, ஃப்ளோல வர்றது இதெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ட்ரீசர் தான், ஒரு குட்டி ட்ரீசர் தான். வந்து பாத்தீங்கன்னா படமே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக் இல்லை 300 லைக் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை தனியாக போட்டு ரியாக்ஷன் பண்ணலாம். அந்த படத்தை 25 மினிட்ஸ் படத்தை வந்து நம்ம உட்காந்து ரியாக்ஷன் பண்ணி 25 மினிட்ஸ் வீடியோ போடுவோம். இந்த வீடியோக்கு ஒரு 300 லைக் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் தைரியன்ற படத்தில் வந்து இவர் வந்து டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு ப்ரோமோ தான் இது. உங்க 2 பேத்தையும் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? வில்லன் பிஜேபி பாத்தீங்களா? மைண்ட் ப்ளோயிங், வேற லெவல் வில்லன் பிஜேபி. உங்க 2 பேத்தையும் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? அங்க இருக்கிற மச்சாடி அங்க இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா வில்லன் பிஜேபி வேற லெவல். இவர் வந்து அந்த ப்ரோபா பிஜேபி இருக்கட்டும், வில்லன் பிஜேபி இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏஐலே கிரியேட் பண்ணியிருக்காரு. அது தைரியம் 1, தைரியம் வேட்டை படத்தை நீ வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம கமெண்ட் பண்ணுங்க. அந்த படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தைரியம் 2 வரப்போகுது. ஸோ நம்ம இந்த வீடியோக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு 300 லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தைரியம் படத்தை வந்து ஃபுல் மூவி வந்து ரியாக்ஷன் பண்ணுவோம். அதாவது 25 நிமிஷம் வீடியோவை அப்படியே ரியாக்ஷன் பண்ணி வீடியோவை போடுவோம். ஓகேவா? சரி, அந்த வீடியோக்கு அந்த படத்துக்கு அப்படியே ஒரு ரேட்டிங் நம்ம கொடுப்போம். இப்போ அந்த படம் பார்க்கவே இல்லை, அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து வீடியோக்கு ரேட்டிங் கொடுப்போம். சரி, ஓகே கேஷ், நம்ம இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தட்டா பாய். 3 லைக் மறந்துடாதீங்க.